இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இதுவரைக்கும் யாருமே ரிவ்யூ பண்ணாத படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு பீக் லெஜண்ட். 2017 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு மிருகம் இருக்கு. மனிதன் பாதி மிருகம் பாதிய கலந்த ஒரு மிருகம் இருக்கும். அது தெரியாம நம்ம ஹீரோ நினைச்சான் அந்த காட்டுக்குள்ள தன்னோட லவரை கூட்டிக்கிட்டு வந்துறான். கடைசியா அந்த மிருகம் இவனோட லவரை இழுத்துட்டு போயிருது. தன்னோட லவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். ஆனா அங்கதான் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. அது என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பிள்ளையும் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக்கை கொடுங்க. இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளதான் கார்ல வருது நம்ம ஹீரோவும் கூட அவனோட லவ்வர் தான். இந்த காட்டை சுத்தி பார்க்கலான்னு தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னொரு எண்ணம் இருக்கும். இவனோட லவ்வருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் ஒரு மேரேஜ் ரிங்க வாங்கி இவளை காட்டுக்குள்ள கூட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த காட்டை சுத்தி பாக்குறாங்க. அங்க இருக்க மலைகளையும் மரங்களையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல ஒரு டென்ட்டையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு தங்குற மாதிரி ஒரு ஐடியால தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த டென்ட்ரி வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போயிடறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியை அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்க அதே நேரம் அப்பதான் நம்ம போய் அந்த ரிங்கை நீட்டுறோம். இந்த ரிங்கை பார்த்ததுமே அவளும் சாக்காயிடுறான். என்ன ஏதுன்னு கேட்டா, இந்த ரிங்கை நீட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கவும் இதுக்காக ஒத்துக்கிறான். ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிருது. அப்ப இவங்க தங்கியிருக்க அந்த கூடாரத்துக்குள்ள வேற எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காக என்ன செய்யறான், சுத்தி வளைய மாதிரி போட்டு ஏதோ ஒரு மணி மாதிரி கட்டி விட்டுப்பான். சப்போஸ் ஏதாவது ஒரு மிருகம்னு உள்ள வந்துட்டா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பா அரேஞ்ச் பண்ணி தான் இவங்க அந்த கூடாரில படுத்துட்டு இருப்பாங்க. இப்படி நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அசந்து நைட்டு தூங்கிட்டு இருக்காப்புல திடீர்னு ஏதோ ஒரு கதவு தட்டுற சத்தம். இதை ஹீரோயின் கேட்டதை முழிச்சிடுறான். அப்ப பக்கத்துல இருக்க ஹீரோட்ட சொன்னா, இங்க என்ன கதவா இருக்கு, கதவு தட்டுற கேட்குஞ்சிடும். படுத்த தூங்குமாஞ்சவா இல்ல இந்த சத்தம் திரும்ப திரும்ப வந்துட்டு கொஞ்சம். இவனும் எந்திரிச்சு என்னன்னு கேட்டு பார்த்தா அதே சத்தம் கேட்கும். உடனே கண்ணை எடுத்துட்டு கையில லைட்டை எடுத்துக்கிட்டு இவன் வெளியே போவான். அப்ப அந்த நேரம் பார்த்து இவனோட லவர் தடுப்பா. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, நீ வெளியே போகாதான்னு இவ தடுப்பா. அவன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் சொல்லி இவன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்த ஹீரோ கொஞ்சம் அந்த கூடாரத்தை தள்ளியே கொஞ்சம் தூரம் வந்துடான். அங்க இருக்கிற இவன் போட்டுருந்த அந்த வளையத்தையும் பார்த்தா அந்த வளையத்தையும் காணும். அதே நேரம் எதுக்க பாறைகளை அடுக்கி வச்ச ஒரு சின்ன சின்ன பாறைகளை அடுக்கி இருக்கும். இது நம்ம வரும்போது இல்லை இப்ப இருக்குன்னு சொல்லி இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் இவனோட லவ்வரை காட்டான். இந்த லவ்வர்காரி உள்ள இருப்பாள்ல, அப்போ அந்த குடோனுக்கு வெளியே ஏதோ உரும்புற சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இதை கேட்டு இவ பயந்துட்டு இருக்க. அதே நேரம் அது என்ன மிருகுன்னு தெரியல, இவளை அப்படியே அந்த கூண்டோட இழுத்துட்டு போறத ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு அந்த அலற சத்தம் கேட்டுருது. இவனு அடிச்சு பிடிச்சு ஓடி வருவான். ஓடி வந்து பார்த்தா இவன் போட்டிருந்தானே அந்த கூடாரமே இங்க இல்ல. உடனே கண் எடுத்து சுட்டுக்கிட்டு போவான். ஆனா எந்த ஒரு பயனும் இல்ல. இவனோட லவர் அந்த மிருகம் இழுத்துட்டு போயிடும். இதை பார்த்து அப்படியே கதறிட்டு இருக்க. அப்பதான் அந்த படத்தோட டைட்டில போட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஜெயில இருந்து வெளியே வருவான். என்ன காரணம்னா, இவன் அவனோட லவ்வரை காட்டுக்குள்ள கூட்டி தொலைச்சிருப்பான்ல, அதனால இவன் மேல சந்தேகப்பட்டு இவனை ஜெயில போட்டிருப்பாங்க. இவன் மேல உள்ள சந்தேகம் போக இவனை வெளியே விட்டுறாங்க. பாக்குறதுக்கு தாடி வச்சு ரொம்பவே சேடா இருப்பாப்ல நம்ம ஆளு. அதுக்கப்புறம் அங்க ஒரு லேடி இவனுக்கு கவுன்சில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே போகும்போது அந்த கவுன்சில் கொடுக்கக்கூடிய அந்த லேடியை பார்த்து, கடைசி வரைக்கும் என்னோட லவரோட உடம்ப நீங்க கண்டே பிடிக்கல, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு வெளியே வந்துறான். அப்ப இவனோட அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. வாடாம அவனை வீட்டுக்கு போலான்னு இவனை வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. ஹீரோட அம்மா பிள்ளைய பார்த்து 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இப்படி சந்தோஷப்பட்டு ஆளுக்கு ஒரு டீயை கொடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் மகனை பார்த்து கேட்பாங்க, அங்க என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டா இதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இந்த கேள்விக்கு பதில் நான் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து இந்த கேள்வி வேண்டாம் கேட்காதீங்கம்மா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லவும் இதை கேட்டதும் இவங்களும் வேண்டாம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனோட அம்மா சில அறிவுரையை சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதான் திடீர்னு இவங்க அம்மா அவனை சொல்லுவாங்க, நீ போனதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள இருந்து சில பொருட்களை கொண்டு தந்தாங்க, இது நம்ம வீட்டு கிச்சன்ல தான் இருக்கு, போய் பாக்குறான் பாருன்னு சொல்லவும் இதை பாக்குறதுக்காக என்ன செய்யறான், நம்ம ஹீரோ உள்ள போய் அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அந்த பொருள்ல ஒரு கேமரா இருக்கும். எனவே அந்த கேமரா கொண்டு போய் போட்டோலாம் எடுத்திருப்பான். அப்போ அந்த கேமரா எடுத்து இப்படி அதில் உள்ள போட்டோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருப்பான். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்ததுமே இவன் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் தான் அது என்னங்கிறத நமக்கே காட்டுறாங்க. இவங்க அந்த காட்டுக்குள்ள நிறைய போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்ப எதிர்பாராம அந்த உருவத்தையும் போட்டோ எடுத்திருப்பாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் அவன் நினைச்சிட்டு இருந்தது இவனோட லவரை கொண்டு போனது கரடின்னு. ஆனா அந்த உருவத்தை பார்த்ததுமே இவனுக்கு சந்தேகம் அதிகமாயிடும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப அந்த காட்டுக்கு போறதுக்காக அந்த காட்டோட மேப்பை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பர்டிகுலரான அந்த இடத்த பார்த்துட்டு அவனுக்கு தேவையான கன்ஸு சாப்பாடு என்னென்ன தேவையோ அதை அத்தனையுமே ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் அந்த காட்டுக்கே வந்துடுறான். முத இவன் லவர் கூட வந்தானே அதே இடத்துக்கு வந்துடுறான். அந்த காரை நிப்பாட்டிட்டு அவனுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கையில கண்ணுல எடுத்துக்கிட்டு நேரம் அந்த காட்டுக்குள்ள போறான். அப்படி போகும்போதுதான் போற வழியில வழி மறந்துருச்சா என்னந்தில்ல மேப்பை எடுத்து பார்த்துட்டு இருக்காப்புலதான் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்ததும் கையில சும்மா வச்சிருந்த கண்ணை எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிடான். அப்படி என்னதான் பார்த்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நமக்கே காட்டுறாங்க, பாக்குறதுக்கு மனுஷனோட காலடி மாதிரி இல்ல, ஏதோ பெருசா இருக்கும். இதனாலதான் அவன் கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள இன்னும் போக ஆரம்பிச்சிடான். இப்படி ரொம்ப தூரமா போனதுக்கு அப்புறம் இவனுக்கு திடீர்னு தாக எடுக்கும். அதனால இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு இப்படி குடிச்சிட்டு இருக்க அதே நேரம் தான் யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா யாரு என்னன்னு நம்ம காட்டல.
அதுக்கப்புறம் இவன் தண்ணி காலியாருச்சுன்னு சொல்லி பக்கத்துல இருக்க அருவியில போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருப்பான். அப்படி போகும்போது என்ன செய்ய, வச்சிருந்த பேக்க பக்கத்துல வச்சுட்டு இறங்க இப்படி தண்ணி பிடிச்சிட்டு இருக்க அதே நேரம் ஏதோ ஒண்ணு வெள்ளையா அப்படி கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணியை பிடிச்சிட்டு திரும்ப வந்து பார்த்தா இவன் வச்ச இடத்துல அந்த பேக்கு இல்லை. உடனே கன்னை எடுத்துக்கிட்டு நேரம் அந்த காட்டுக்குள்ளே போறான். ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தா அது எதுவுமே கண்ணில் படல. ஆனா நம்ம ஹீரோக்கு எதோ தேடி வரும், எதோ தேடி வந்திருக்குன்னே தெரியாம தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அப்படி காட்டை சுத்தி நேரம் என்ன செய்யறான், அவன் கார் நிப்பான இடத்துக்கே வந்துடுறான். அதே நேரம் இருட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் என்ன செய்யறான், அவனோட கார்ல போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக அந்த கார்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசா விடிஞ்ச காலையில ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டதுமே அந்த மிருகத்தோட சத்தத்தை கேட்டும் இவன் முழிச்சிருவான். அப்ப அந்த நேரம் பார்த்து காருக்கு முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியில ஏதோ ஒரு பாறையை தூக்கி போடும். கார் கண்ணாடி உடையுமே இவன் உஷாராகி கையில கண்ணை எடுத்துடுவான். அதே நேரம் இந்த காருக்கு பின்னாடி இருக்க அந்த கண்ணாடியில ஒரு பெரிய மரக்கட்டையை கொண்டு ஒரு சொருசுரும். இப்படி சொருகிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அந்த காருக்கு முன்னாடி வரும். அந்த உருவத்தை பார்த்ததுமே இவன் பயந்து அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு பின்பக்கமா சாஞ்சிக்கிறான். வந்தா சுட்டு தள்ளிடலாம்னு சொல்லி இப்படி அதை எதிர்பார்த்துட்டு இருக்க அதே நேரம் அந்த மிருகம் வராது. அதுக்கு பதிலாக ஒரு வயசானவர் கண்ணாடி போட்ட ஒரு வேட்டைக்காரன் அவங்க வந்து எட்டி பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். ஐயோ நீ யாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்க, நான் அந்த காட்டுல அப்பப்போ வேட்டையாடுறேன், திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு தான் நான் ஓடி வந்தேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு கரடி வந்து இப்படி காரை நாசம் பண்ணிடுச்சு. ஆனா அப்பா கூட வந்தது கரடி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா வந்தது கரடி கிடையாது, வேற ஏதோ ஒரு மிருகம் தான். இது தெரியாம அந்த பெரியவர்கிட்ட கரடி கரடின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி சரி இதுக்கு மேல அந்த இடத்துல இருக்க வேணாம், வா என் இடத்துக்கு போலான்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அந்த கண்ணாடிக்காரன் அவனோட இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறான். தா உனக்கு வேற தாகமா இருக்கும் சொல்லி குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸும் கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோ வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் அப்பதான் இவனை பத்தி கேட்பான். இதுக்கு முன்னாடி நீ எங்கே வேலை பார்த்தேன்னு கேட்டா, நான் ஆர்மியில வேலை பார்த்தேன், ஆனா இப்ப நான் ஆர்மியில இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பெரியவர், இந்த காட்டை பத்தி உனக்கு தெரியாது, இந்த காட்டுல ஏகப்பட்ட மர்மங்களும் ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு, இது தெரியாம எதுக்கு இந்த காட்டுக்கு வந்தேன்னு கேட்டா இவன் சொல்ல மாட்டான். நான் ஒரு விஷயத்துக்காக வந்தேன், ஒரு விஷயத்தை தேடி தான் வந்தேன்னு இவன் சொல்லுவான். இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேர ஒரு இடத்துக்கு போறான். அப்ப அந்த மரத்து மேல ஏதோ ஒரு எலும்பு கூடு மாதிரி தொங்கி இருக்கும். இந்த இடத்த மட்டும் தாண்டி எக்காரணம் கொண்டு உள்ள போயிடாது. இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்க, ஒரு கூட்டமே அந்த இடத்துல இருக்கு, இவங்க மனுஷங்க கூட வாழ மாட்டாங்க, ஈவி இறக்கம் இல்லாதவங்க, அவங்க கிட்ட நம்ம சிக்கனும் சோழி முடிஞ்சுன்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை. அப்படி அவங்க இடத்துக்கு வந்து பார்த்தா இருக்கிற எல்லா பொருளும் நொறுங்கி கிடக்கும், எல்லாத்தையும் பிச்சு போட்டு உடச்சு தள்ளிருக்கும், அந்த இடத்தையே மொத்தமா நாசம் பண்ணியிருக்கும். இதை பார்த்தவங்க 2 பேரும் நினைச்சாங்க, அவங்க கண்ணை எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு இருக்க அந்த காட்டு வழியா சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த மிருகத்தோட சத்தத்தை கேட்டுமே இவங்க 2 பேரும் கண்ணை எடுத்துக்கிட்டு சத்த வர திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ரொம்ப தூரமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள வந்து சத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோ மட்டும் வேகமா ஓடுறான். ஓடினவன் திடீர்னு கால் தடுக்கி ஒரு பள்ளத்துல விழுந்துறான். நிமிர்ந்து பார்த்தா முன்னாடி மண்டைக்கூடு, அவனை சுத்தி எலும்புகளா இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறான். இவன் கொண்டு வந்த பேக்கு கூட அந்த இடத்துல தான் கிடக்கும். இதையும் பார்த்துடுறான். அப்ப அந்த இடத்துல நம்ம பெரியவர் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் சத்தம் கேட்கும். இந்த மிருகத்தோட சத்தம் கேட்கும். 2 பேர் கணத்துக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மிருகம் இந்த பெரியவரோட காலில் ஒரு பாறையை தூக்கப்படும். அந்த இடத்துல அவருக்கு கால் உடஞ்சிருது. உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன செய்யறான், இவளை தரத்தன்னு இழுத்துட்டு வந்து ஒரு மரத்துக்கு அடியில ஒளிச்சு வச்சிடான். அப்பதான் இவனோட காலில் அடிபட்டு இருக்கும்ல, என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஃபேண்டை கிழிச்சு பார்த்தா இவனோட முட்டை எலும்பே உடஞ்சிருக்கும். இவன் இந்த பக்கம் அப்படியே அலறிட்டு இருப்பான், கதறிட்டு இருப்பான். நான் உடனே போய் என்னோட பேக்குல மருந்து இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவனை விட்டுட்டு அவன் ஓடிடுறான். அப்ப கையில கண்ணை எடுத்துக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்காப்ல அந்த இடத்துக்கு வந்துறான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பாக்குறான். இவனோட ஹீரோவுக்கு ஒரு மோதிரம் கொடுத்திருப்பான்ல, அந்த மோதிரம் அந்த இடத்துல இருக்கும். அந்த மோதிரத்தை பார்த்துமே இவன் புரிஞ்சுக்கிறான், இவனோட லவரை இந்த மிருகம் சாப்பிட்டுருக்கும். இதை நினைச்சு அப்படியே வேதனையில் அப்படியே அழுதுட்டு இருப்பான். அதே நேரம் இவனுக்கு பின்னாடி அந்த மிருகம் நின்றுட்டு இருக்கும். பாக்குறதுக்கு ஏதோ சிமெண்ட் கலர்ல வெள்ளையா தெரியும். இதை வந்து தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ உடனே அந்த மோதிரத்தை கையில மடக்கிக்கிட்டு திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிடும். ஓடி வந்து எங்க வந்துடுறானா, நேரம் அந்த பெரியவர் அடிபட்டு கிடக்காரு அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து பார்த்தா இந்த பெரியவர் வழியில துடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ என்ன செய்யறானா நம்ம ஹீரோ அவர் வாயில ஒரு கட்டையை கொடுத்துக்கிட்டு இந்த எலும்பு உடஞ்சிருக்கும்ல அதை சரி செஞ்சு சைட்ல ஒரு கட்டையை வச்சு துண்டை போட்டு கட்டிடுறான். அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு, உனக்கே சிரமம், நீ போறத அந்த இடத்தோட போன்னு சொல்லுவான். ஆனா அவன் எதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்ல கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன், உங்களை நான் உங்க வீட்டுல போய் சேப்பேன்னு சொல்லி இவரை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு அந்த காட்டை விட்டு வெளியே பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு தான் நமக்கு சேஃப்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்துறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு முன்னாடி தீபம்பத்தை வச்சுக்கிட்டு இவங்களும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து திடீர்னு எதுக்கு ஒரு சத்தம், ஹைட் அடிச்சு பார்த்தா மரத்துக்கு பின்னாடி அந்த மிருகம் ஒளிஞ்சிருக்கும். இதை பார்த்தது நம்ம ஹீரோ என்ன செய்யறான், கண்ணை எடுத்து நீட்ட ஆரம்பிச்சான், சுட்ட ஆரம்பிச்சான். இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த மிருகம் அந்த இடத்த விட்டு போயிருது. அப்பதான் அந்த பெரிய சொல்லுவாரு, இந்த மிருகத்துக்கு நெருப்புன்னு ஆகாது, இந்த நெருப்பு இருக்கிற வரைக்கும் அது நம்ம பக்கத்துல வராதுன்னு இந்த பெரிய சொல்லிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலை எந்திரிச்சதுமே இவர் காலை கட்டு போட்ட துணி ரொம்பவே ரத்தமா இருக்கும். அந்த துணியை கொண்டு போய் ஆத்துல வாஷ் பண்ணி திரும்ப கட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லை, 2 நாளா பட்னி. அதனால என்ன செய்யறாங்க,
நம்ம ஹீரோ என்ன பண்றானா இந்த ஆத்துல மீன் இது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு தூண்டில போட்டு ரெடி பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. அன்னைக்கு மாதிரியே முன்னாடி நெருப்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. மறுநாள் விடிஞ்சதும் அதே வேலை. இவனுக்கு துணியை மாத்தி விட்டு மறுபடியும் தூண்டில போய் பார்த்தா மீன் இல்ல. இப்படியே 2 நாளா போயிடும். சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்கல. இதை பார்த்தது ரொம்ப வெக்ஸான நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், காட்டுக்குள்ள போயிடலாம் சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி போன இடத்துலயும் இருட்டாயிருது. அன்னைக்கு நைட் அங்கேயும் ஸ்டே பண்ணிடுறாங்க. அப்பதான் இவன் என்ன சொல்ல, நீ ரொம்ப களைப்பா இருக்கா, அதனால நீ தூங்கும் சொல்லி இந்த பெரிய ஒரு நம்ம ஹீரோ படுக்க வச்சுட்டு இவரு காவலுக்கு உட்காந்துருப்பார். நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் அவரோட தொப்பி அங்க இருக்க பாறையில வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம ஹீரோக்கு சிரமம் கொடுக்கூடாதுன்னு நினைச்சு அவர் நினைச்சாரு. தூங்கினதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிடுறாரு. மறுநாள் விடிஞ்சது எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அவர் இல்ல. அவரோட தொப்பி இருக்கும். இதை பார்த்தது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உடனே கண்ணை எடுத்துக்கிட்டு இவரை தேடி அந்த காட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப வேற சரியான பனிக்காலம், அதனால பனிக்காத்து கூட அடிச்சிட்டு இருக்கும். இப்படி வர்ற வழியில தான் அவரோட கண்ணாடி உடஞ்சி ரத்தமா இருக்கும். இதை பார்த்தது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவர் ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே அவரோட அலற சத்தம் கேட்கும். இதை பார்த்தது வேம விறுவிறுன்னு ஓடி வந்தவன் ஒரு இடத்துல தடுக்கி தாவுக்குள்ள விழுந்துறான். நிமிந்து பார்த்தா அந்த பெரியவரை அந்த மிருகம் திண்டுட்டு இருக்கும். அவரு இறந்து போயிறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அலறி அடிச்சு பின்பக்கமா ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பான். அந்த காட்டுக்குள்ளேயே ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்க இதுக்கு அந்த மிருகம் வந்துருது. இவனு வந்த வேகத்துல அந்த மிருகத்து மேலே மோதிரான். அதே நேரம் கையில அந்த கண்ணும் கீழே விழுந்துரும். இவனை பிடிச்சி அங்கிட்டு வீசும் இங்கிட்டு வீசும் பத்தா குறைக்க அவனை போட்டு அட்டியும் அடிச்சுட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோவை இப்படி தலையில பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோட காலில் ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தியை எடுத்து அந்த மிருகத்தோட தோல்ல வெட்டவும் அது கீழே போட்டுருது. அதே நேரம் இவன் கீழே போட்ட அந்த கண்ணும் கிடைச்சிருக்கு. முன்னாடி அந்த மிருகம் நின்றுட்டு இருக்கும். நம்மளால கண்ணை எடுத்து ஒரு டப்புன்னு ஒரு போடு போடவும் சூட வாங்கிட்டு ஒரு ஓட்டமா ஓடிடுது. அந்த மிருகம் ஓடுனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூட நினைச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடும். போற வழிலாம் ஒரே ரத்தம், கையில இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும். அந்த மிருகம் தாக்குனதுல இவனோட கையில ஒரு பெரிய காயம் இருக்கும். இதனால அப்படி ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு இடத்துக்கு வந்துடான். அந்த இடத்துல ஒரு பெரிய தீமுட்டத்தை போட்டு அப்பதான் அவனோட கையை பார்த்தா அவனோட கையில ஒரு பெரிய ஆழமான காயம் இருக்கும். இந்த காயத்துக்கு தன்னைத்தானே ஊசி மூலமா தையல் போடுவான். இப்படி தையல் போட்டதுக்கு அப்புறம் இவன் லவருக்கு போட்டு விட்டு அந்த ரிங்கையும் கழுத்துல போட்டுட்டு இவன் வச்சிருந்த லைட்டரை ஒரு கம்பளை கட்டி அதே மாதிரி கத்தியும் ஒரு கம்பளை கட்டி தனக்கு தானே ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிறான். கண்ணில் வேற புல்லட்டு கம்மியா இருக்கும். அதையும் ஃபுல் லோட் பண்ணிட்டு அவனோட பேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள வர்றான். இந்த தடவை அந்த மிருகத்தோட போராடி அந்த மிருகத்தை கொல்லுங்கிற எண்ணத்தோட தான் இவன் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோ நேர எங்க வர்றானா அந்த பெரியவர் கூட்டி போனா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனா இன்னொரு இடத்துல கார் இருக்கும். அந்த காருக்கு பின்னாடி பெட்ரோல் கேனும் சில லைட்ஸ் எல்லாம் இருக்கும், போக்கஸ் லைட்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேர அந்த இடத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் அந்த காரையும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி இவன் இருக்கிறத அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். அந்த போக்கஸ் லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லைட்ல இருந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக காரோட பேட்டரியை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கோடாரி இருக்கும். அந்த கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த கார் மேல உள்ள கண்ணாடியில இருக்க அந்த பணிகள் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு திரும்ப போய் ஒரு அந்த மரத்துல போய் இந்த கோடாரியை மாட்டி வச்சிடான். அதுக்கப்புறம் அந்த கார்லயே இவனுக்கு பெட்ரோல் கிடைச்சிச்சுல அந்த பெட்ரோலை கார் மேல ஊத்தி பக்கத்துல இருக்க அந்த மணலையும் எல்லா இடத்துலயும் சுத்தி பரவி ஊத்தி வச்சிருப்பான். அந்த மொத்தத்தையும் கொளுத்தி விடலாங்கிற ஐடியால தான் நம்ம ஹீரோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ரெடி பண்ணி ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருக்க அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். இருவோட இரவா அந்த மிருகத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்தா இந்த மிருகம் அவனை கிராஸ் பண்ணி போகும். இதை பார்த்தது நம்ம ஹீரோ என்ன செய்யறானா இவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஆயுதத்தை கையில வச்சிருப்பான். இது அந்த துணிக்கு பின்னாடி வருமே இவன் அந்த கத்தியை வச்சு ஒரே குத்து அதோட உடம்புலயே நம்ம ஹீரோ குத்திடுறான். அது போங்க அசால்ட்டா அந்த கத்தியை பிடுங்கி நம்ம ஹீரோ தூக்கி எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாய்ந்த மணிக்கு என்ன செய்யறான் விறுவிறுன்னு ஓடி போய் அந்த காருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறோம். அதே நேரம் அந்த வந்த மிருகம் என்ன செய்யும் அந்த காரை போட்டு உழுக்கு ஒழிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அப்படியே என்ன செய்யுது அந்த காரை இந்த பக்கமா ஒரு சைடா கவுத்தி விட்டோம். நம்ம ஹீரோ இங்கிட்டு போக முடியாம அங்கிட்டு போக முடியாம இப்படி தவிச்சிட்டு இருப்பான். இது அந்த காரோட கண்ணடையை உடச்சுக்கிட்டு இவனுக்கு இழுக்கலான்னு பார்க்கும், முடியாது. அதோட மறுபடியும் என்ன செய்யும் இந்த காரை மறுபடியும் பிரட்டி போட்டுரும். அப்ப அந்த நேரம் பார்த்து கண்ணாடி உடஞ்சி இவன் வெளியே வர பார்க்க அவனோட காலை பிடிச்சி தரத்துன்னு வெளியே இழுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் பிடிச்சி அங்க இருக்க அந்த டயர்ல சாத்தி அவனோட கழுத்தை நெரிச்ச மணிக்கு அவனை ஒரு முறை முறைச்சிட்டு இருக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மிருகத்தோட முகத்தை நல்லா காட்டுவாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே கூரமா இருக்கு. படம் முழுக்க காட்டாம கடைசி எண்டிங்ல காட்டியிருக்காங்க. மறுபடியும் அவனை தூக்கி எறியவும் திரும்ப அவனை அடிக்க வருவான். இவன் நம்ம ஆளு பல்டி அடிச்சு அந்த மரத்துல மாட்டின அந்த கோடாரி எடுத்து மறுபடியும் அடிக்க வர அவனை பிடிச்சி மறுபடியும் அந்த கார்ல தள்ளி விட்டோம். அப்ப மறுபடியும் கிட்ட வந்து அடிக்க வரும்போதான் மறுபடியும் ஒரு பல்டி அடிச்சு அந்த மிருகத்தோட காலில் ஒரு வெட்டிடும். வெட்டின வெறியோட நினைச்சிடானா இப்பவான்னு இப்படி கதறிட்டு இருப்பான். அது பக்கத்துல வருமே அதோட உடம்புல மறுபடியும் நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுவான். அப்பதான் அது என்ன செய்யும்னா ஏற்கனவே அடிப்பட்ட அந்த கையை பிடிச்சி இப்படி நசிக்கும். அந்த வேதனை நம்ம நினைச்சிடா கோடரை எடுத்து இதான் சாகும் சொல்லி அதோட நெஞ்சிலே ஒரு குத்து அது அசால்ட்டா பிளிங்கி போட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா இதுகிட்ட சண்டை போட்டு நம்ம செவிக்க முடியும். இது வேகமா தாக்க வர அதே நேரம் இவங்கிட்ட இருக்க அந்த கண்ணை எடுத்து சுடுவான். அதோட முட்டுல சுடுமே அந்த இடத்த அது உட்காந்துரு பக்கத்துலேயே அந்த சிலிண்டர் இருக்கும். அதை கரெக்டா குய் பார்த்து சுடவும் அதுல இருந்து கேஸ் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும். இதாண்டா சாக்குன்னு சொல்லி அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த லைட்டரை
என்ன செய்யலாம், கொளுத்தி விட்டுறான். கீழே அந்த மணலை வைக்குமே, ஆல்ரெடி ஏற்கனவே பெட்ரோல் ஊற்றிருப்பான்ல, கரெக்டாக அந்த இடத்துல அதை லாக் பண்ணமே இந்த நெருப்பு வைக்கும். அப்படியே என்ன செய்யுது, நேரு போய் அங்கே இருக்க அந்த சிலிண்டர்ல பட்டு பக்கத்தில் இருக்க அந்த கார்லையும் பட்டுருது. அதுக்கப்புறம் வெடிச்சு செதறுமே இந்த நெருப்பு அந்த மிருகத்து மேலே பட்டுருது. வெடிச்சு செதறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தேடி பார்த்தா அந்த மிருகத்தை காணோம். அந்த மிருகம் முழுக்க எரிஞ்சுக்கிட்டு இப்படி அந்த இடத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி எரிஞ்ச மணிக்கு அதை தப்பிச்சு ஓடுறத நம்ம ஹீரோ பார்த்துடுறான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த மிருகத்திட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். கட் பண்ணா மறுநாள் காலையில ரோட்ல ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ரோட்ல இருந்து மயங்கி விழுந்துடும். இதை பார்த்து அந்த காருக்காரன் விறுவன் இறங்கி வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துறான். உடம்பு முழுக்க காயம், முகத்திலையும் காயங்கள் இருக்கும். அப்ப திடீர்னு முடிச்சு பார்த்தா எதுக்கு ஒரு லேடி இருப்பா. அந்த லேடிட்ட நான் எங்க இருக்கேன்னு கேட்டா, நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கா, பயப்பட வேணாம் சொல்லுவோம். யாரு நீங்க கொண்டு தான், எப்படி நான் அந்த இடத்துக்கு வந்தேன், யார் அப்படி கேட்டா எதுக்கு ஒரு ஓல்டு மேன் இருப்பார். அவர் வந்தது ஒண்ணுமில்லப்பா, நான் தான் அவனை சேர்த்தேன், பயப்பட வேணாம். ஒரு வழியா அந்த மிருகத்தை நீ கொண்டுட்டியான்னு கேட்பான். இவனுக்கு அந்த மிருகத்தை பத்தி தெரியுமா, ஏன்னா இவங்க பிரைவேட் கம்பெனி வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற, அந்த மிருகத்தை கொண்டியா இல்லையான்னு கேட்டா, கடைசியா நான் அதை சுட்டு அதை எரிச்சு விட்டேன், அந்த இடத்தோட தப்பிச்சு போச்சு, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அது செத்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதை கேட்டது அந்த வயசானவர் உனக்கு நான் ஒரு வேலை தரேன்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், கூடவே அந்த லைக்கும் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் அதை பண்ணி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.